வணக்கம் மக்களே! சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய ஜாக்பாட் அறிவிப்பு, குடும்ப தலைவிக்கு ரூ. 2500 குடுக்க போறாங்க. ஆல்ரெடி YouTubeல இந்த ரூ. 2500 சம்மந்தமாக பல வீடியோக்கள் நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா தெளிவான தகவல் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எப்போலருந்து தமிழக அரசானது இந்த ரூ. 2500 குடுக்க போறாங்க, யாருக்கெல்லாம் 100% கிடைக்கப் போகுது மற்றும் எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைக்கு கிடைக்கப் போகுது, அதேமாரி உங்களுடைய கைகள்ல வந்து இந்த பணம் கிடைக்கப் போகுதா? இல்லன்னா உங்களுடைய வங்கிகள்ல நேரடியா டெபாசிட் செய்யப்படுமா? இது போன்ற அனைத்து தகவலுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது, விஜய் அவர்கள் தான். தமிழக அரசானது குடும்ப தலைவிகளுக்கு எப்படா இந்த உரிமை தொகையானது கொடுக்கப்படும் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் ஓரிரு நாட்கள்ல அதற்கான தேதிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியாகும். அத பத்தி இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் குடுத்துக்கோங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குடும்ப தலைவிக்கு ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகையாக ரூ. 2500 வழங்கப்படும்னு தேர்தல் வாக்குறுதியாக அறிவிச்சிருந்தாரு. இப்போ எலக்ஷன்லயும் ஜெயிச்சுட்டாரு. ஸோ இனிமேல் இன்னும் ஓரிரு நாட்கள்ல பதவி பிரமாணம் பார்த்தீங்கன்னா ஏற்க போறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியாக இந்த ரூ. 2500 வழங்குறதுக்கான பணிகள் எல்லாமே தொடங்கப்படும்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படின்னா, ஸோ அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற கிளியரான எக்ஸ்பிளைன் சொல்லிட்டாங்க. அரிசி அட்டைகளான என்பிஹெச்ஹெச் அதாவது நான் பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி பிஹெச்ஹெச் பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. முன்னுரிமை ரேஷன் அட்டை. அதே மாரி ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனா அதாவது மத்திய அரசின் கீழ் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த ரேஷன் அட்டை இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 கிலோ இலவசமாக அரிசி பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 வகையான ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா 100% இந்த ரூ. 2500 உங்களுடைய வங்கி கணக்கு வரும். நீங்க எந்த வகையான ரேஷன் அட்டை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் ரேஷன் கடைகள்ல இலவசமா அரிசி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் 100% பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக எப்போலருந்து குடுக்க போறாங்க? இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கப்படுமா? இல்லன்னா அடுத்த மாசத்திலிருந்து குடுக்கப்படுமா? அப்படின்னு சந்தேகம் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ இன்னும் ஓரிரு நாட்கள்ல விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் ஏத்துருவாங்க. ஸோ திமுக ஆட்சிய பொறுத்தளவு ஒவ்வொரு மாதத்தினுடைய 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த உரிமை தொகை ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு மாதத்தினுடைய தேதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. அது பதவி பிரமாணம் ஏத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ மாதத்தினுடைய முதல் தேதியில கூட இருக்கலாம். இல்லன்னா மாதத்தினுடைய இந்த 10 டூ 20ஆம் தேதிக்குள்ள இருக்கலாம். இல்லன்னா 20 டூ 30ஆம் தேதிக்குள்ள இருக்கலாம். அது என்னைக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாரு. ஸோ அத வந்து நம்ம இன்னும் ஓரிரு நாட்களுக்கு அப்புறம் தான் அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு இந்த மாசத்தினுடைய இறுதி தேதிகள்ல பார்த்தீங்கன்னா வெளியாகும். அடுத்த மாதத்திலிருந்து அதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறத அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவுமே விஜய் அவர்கள் அந்த ஜிஓ பாஸ் பண்ணதுக்கப்புறம், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழக அரசு குடும்ப தலைவிக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரூ. 2500 உரிமை தொகை ரேஷன் கடைகள் மூலியமாக உங்களுடைய கைகள்ல விநியோகம் செய்யப்படுமா? இல்லன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுமா? அப்படின்னு சந்தேகம் நெறைய மக்களுக்கு இருக்கும். ஸோ இதில வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாக டெபாசிட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவரைக்கும் உரிமை தொகை அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தின் படி தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா, இதே சிஸ்டத்த தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குல குடுத்துட்டாங்க அப்படின்னா, தகுதியுடையவர்களுக்கு மட்டுமே போயிரும். அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. 60 வயது இருக்கக்கூடிய அதாவது 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உரிமை தொகையானது கிடைக்கும். அதுக்கு மேல்படியான பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது சில தளர்வுகள் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு 18 வயதுக்கு மேல ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய பெண்கள், 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உரிமை தொகையானது கிடைக்கும். 2,00,00,000 ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன தடவ பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில தகுதி உடையவர்கள்னு சொல்லிட்டு நெறைய பெண்களுடைய பெயர் வந்து தகுதி இருந்தும் நீக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை அப்படி கிடையாது. அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாவே சொல்லியிருக்காங்க. அதே மாரி 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படாது. ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இதற்கான வேலைகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதனால இந்த மாசம் கிடைக்குமா? அடுத்த மாசம் கிடைக்குமா? அப்படிங்கிற சந்தேகம் தான் இப்போதைக்கு இருக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசத்திலிருந்து இதற்கான பணிகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்ம் ஃபில் பண்றது, ஸோ தாவேகா தரப்புலருந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைய தமிழக அரசு ஆட்சி அமைத்ததுக்கப்புறம், ஸோ இதற்கான ஒரு படிவம், விண்ணப்ப படிவம் வந்து குடுப்பாங்க. அத வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதற்கு வந்து தேவையான ஆவணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில வந்து டாக்குமெண்ட்ரி குடுத்திருப்பாங்க. அரசு ஊழியர்களுடைய மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகள் இவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத, ஸோ இனி பின்காலத்தில பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. விஜய் அவர்கள் இந்த உரிமை தொகை வாங்குறதுக்கு சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கிளே வெளியிட்டிருக்காங்க. அதில வயது வரம்பு மற்றும் யாரெல்லாம் தகுதியுடையவங்க சில நிபந்தனைகள்லாம் அறிவிச்சிருக்காரு. இதில என்ன சொல்லியிருக்காருன்னா,
விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் மாதம் ரூ. 2,500 பெண்களுக்கு அறிவித்துள்ளார். இது தற்போதைய தொகையை விட 2 மடங்கு அதிகம். அதாவது ஏற்கனவே திமுக அரசானது மாதந்தோறும் பெண்களுக்கு உரிமைத் தொகையாக ரூ. 1,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரூ. 2,500 2 மடங்கா பார்த்தீங்கன்னா உயர்த்தி அறிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ தேர்தல்ல ஆட்சிக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. ஸோ விஜய் அறிவித்துள்ள திட்டத்தில் மிகப்பெரிய முக்கியமான நிபந்தனை வயது வரம்பு. 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மட்டுமே இந்த ரூ. 2,500 வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸோ திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, என்னதான் நிபந்தனைகள் அறிவிச்சிருந்தாலும், அரசு ஊழியர்களுடைய மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, உரிமை தொகை வந்து கிடைக்காது. ஆனா, பெண்கள் ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கங்கள், ஏழை குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்குட்பட்ட அனைத்து பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 2,500 கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அரிசி அட்டைகள் வந்து அனைவருக்கும் கிடைக்கும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாரியான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. தற்போது அரசு நடைமுறைப்படுத்தும் திட்டத்தில் 21 வயதை பூர்த்தியடைந்த அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் கிடையாது. இதனால் 60 வயதை கடந்த ஆனால் முதியோர் உதவித்தொகை பெறாத பல முதியோர் பெண்களும் ரூ. 1,000 பெற்று பயனடைந்து வருகின்றனர். ஸோ அதாவது இப்போதைய திமுக அரசு இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா? இவங்க பார்த்தீங்கன்னா 21 வயது பூர்த்தியடைந்த யாருனாலும் இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. 70 வயதா இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 80 வயதா இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவியாக இருக்கும் பட்சத்தில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனா முதியோர் உதவித்தொகை பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வந்து வாங்காம இருப்பாங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வாங்காம இருப்பாங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 1,000 உரிமைத் தொகை வந்து பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல இடம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் ஆரம்பத்தில் சில நிபந்தனைகளுடன் தொடங்கப்பட்டாலும் தற்போது தகுதியுள்ள ரேஷன் அரிசி கார்டு அனைத்திற்கும் பெரும்பாலான குடும்பங்களுக்கு சென்றடைகிறது. ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தொடங்கப்பட்ட ஸ்கீமு. ஸோ இதில் ஸ்டார்ட்டிங்கில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. போக போக பார்த்தீங்கன்னா நிறைய தளர்வுகள் அறிவிச்சாங்க. தகுதியுடைய அரிசி ரேஷன் கார்டு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 1,000 ஆனது போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் இந்த திட்டத்தில் வயது வரம்பு இருப்பதால் மூத்த குடிமக்கள் இருக்கும் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த ரூ. 2,500 திட்டத்தில் வந்து தானாகவே விலக்கப்படுவார்கள். ஸோ அந்த 60 வயது வரைக்குமே விஜய் அவர்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. இதனால 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 2,500 வந்து கிடைக்காமலே போகும். ஆக்சுவலா சொல்லப்போனா அவர்களுக்கு தான் இந்த பணமானது முக்கியமா தேவைப்படும். ஏன்னா அவர்களால வேலைகளுக்கு செல்ல முடியாது. ஸோ நிதி பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா ஏற்படும். அதனால அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா முன்னுரிமை குடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்கு 21 வயது நிரம்பிய பெண்கள் மற்றும் 60 வயதிற்குட்பட்ட பெண்கள்னு சொல்லிட்டு இந்த ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே குடுக்குறாங்க. ஸோ ஒருவேள மூத்த குடிமக்கள் தனியாக ரேஷன் அட்டை வச்சிருக்காங்க. கணவன், மனைவி இருவர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கு இந்த ரூ. 2,500 கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தெளிவாவே தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டாங்க. ஸோ முதியோர் பென்ஷன் சொல்லிட்டு தனியாக அதுக்காக ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அது போக போக தெரியும். மாதம் ரூ. 1,000 வழங்குவதற்கு அரசு பெரும் நிதி சுமையே இருப்பதாக கூறப்படும் நிலையில், ரூ. 2,500 என்பது மிகப்பெரிய தொகையாகும். இந்த நிதி சுமையை சமாளிக்கவே பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் 60 வயது என்ற உச்சவரம்பை விஜய் நிர்ணயித்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஸோ மாசம் மாசம் ரூ. 1,000 குடுத்துட்டு இருக்கும்போதே, தமிழக அரசானது நிறையா பார்த்தீங்கன்னா கடன்கள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரூ. 2,500 அப்படியே 2 மடங்கு குடுக்குறாங்க. இதனால தமிழக அரசுக்கு பெரிய நிதி சுமை பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஸோ இதில ஓரளவு சமாளிக்கிறதுக்காகவே, ஸோ இந்த வயது வரம்பு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 21 வயசுலேருந்து 60 வயசு வரைக்குட்பட்டவர்களுக்கு மட்டும் தான் இந்த ரூ. 2,500 ஸ்கீம் அப்படிங்கிறது குடுக்க போறாங்க. ஸோ இருக்கும் பட்சத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது ஒரு நிதி சுமையை குறைக்கிறதுக்காகவே இந்த மாரி ஸ்கீம வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. கலைஞர் திட்டத்தில் ஆண்டு வருமானம், மின்சார பயன்பாடு மற்றும் நில உடைமை போன்ற பல்வேறு காரணிகள் தகுதியாக பார்க்கப்பட்டன. விஜயின் அறிவிப்பில் வயது வரம்பு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும், ரேஷன் அட்டை அல்லது வருமான குறிப்பு மற்றும் கூடுதல் நிபந்தனைகள் இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. ஸோ ஸ்டாலின் அவர்கள் இந்த கலைஞர் உரிமைத் தொகை ஸ்கீம்ல நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் வந்து வந்திருக்கணும். ஸோ வறுமை கோட்டு கீழ உள்ள மக்களா இருக்கணும். அதே மாரி கரண்ட் வந்து அதிகமா யூனிட் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதே மாரி நிறைய இடங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடையாது. அதே மாரி அரசு ஊழியர்களுடைய மனைவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது. கவர்மெண்ட் ஷாப்க்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாரி ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ விஜய் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரூ. 2,500 உரிமைத் தொகை அறிவிப்புல வயது வரம்பு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மட்டும் தான் குடுப்போங்கிறத சொல்லியிருக்காங்களே தவிர, மத்தபடி வருமானம் எவ்வளோ இருக்கணும், எந்த வகையான ரேஷன் அட்டை குடுக்கப்படும் மற்றும் இதுக்கான கூடுதலான ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படிங்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லல. ஸோ இந்த ஆட்சிக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கான விண்ணப்ப படிவம் குடுத்ததுக்கு அப்புறம் தான், ஸோ இதற்கான முழு தகவலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அது வரைக்குமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரூ. 1,000 விட ரூ. 2,500 என்பது நடுத்தர மற்றும் ஏழை குடும்ப பெண்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் 60 வயது என்ற உச்சவரம்பு இப்போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பயனாளியாக இருப்பவர்கள் பல பெண்கள் விஜயின் புதிய திட்டத்திலிருந்து நீக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது.
ஸோ ஏற்கனவே ரூ. 1000 குடுத்துட்டு இருந்தாங்க. அதுவே பெண்களுக்கு ஒரு மாதந்தோறும் ஒரு நிதி சுமைய பார்த்தீங்கன்னா குறைக்கிற அளவுல இருந்துச்சு. இப்ப ரூ. 2500 அப்படிங்கிறது அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பெரிய பயன்பாடா இருக்கும். இருந்தாலும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்படுவாங்க. புதிதாக பார்த்தீங்கன்னா, இளம் வயதினருடையர் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த ஸ்கீம்ல வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா ரூல்ஸ் அப்படிங்கிறது இந்த விஜய் அவர்களுடைய ஸ்கீம்ல வந்து பெருசா எதுவுமே இல்ல. ஆனா நெறைய மக்கள் நீக்குவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ள வருவாங்க. சொல்லப்போனா ஒரு 2,00,00,000 ரேஷன் அட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலியமா மாதந்தோறும் ரூ. 2,500 குடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் முழுமையான அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா வெளிவரல. இந்த ரூ. 2,500 ஸ்கீமுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலே, ரேஷன் அட்டை தான் முக்கிய ஆவணமா தேவைப்படும். ஸோ ரேஷன் கார்டினுடைய அடிப்படையில தான் இந்த ரூ. 2,500 உரிமை தொகை குடுக்கப் போறாங்க. அதனால் நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. புதிதாக நெறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க. அதாவது எலக்ஷனுக்கு முன்னக்கூட்டியே விண்ணப்ப படிவம்லாம் குடுத்து விண்ணப்பிச்சிருப்பாங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா ஸோ அதற்கான பணிகள்லாம் தொடங்கும். உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துரும். ஸோ புதிதாக திருமணமானவர்கள், நெறைய பேர் தனி ரேஷன் கார்டு வாங்கணும்னு நெனைக்கிறவங்க எல்லாமே, ஸோ உடனடியா விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா, சேர்றதுக்கு ரேஷன் கார்டு அப்படிங்கிறது மஸ்ட் முக்கியமா தேவைப்படக்கூடிய ஆவணம். அதே மாரி நீங்க விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய்ன்னு சொல்லக்கூடிய இந்த வகையான ரேஷன் ஸ்மார்ட் கார்டா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா மத்திய அரசாகட்டும், மாநில அரசாகட்டும் எல்லா ஸ்கீமுக்குமே பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டையில வறுமை கோட்டு கீழ உள்ள மக்கள் முன்னுரிமை ரேஷன் அட்டைன்னு சொல்லிட்டு, இத அடிப்படையா வச்சு தான் குடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த வகையான ரேஷன் அட்டைய பார்த்தீங்கன்னா குடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமா உங்களுடைய வருமான சான்றிதழ் அப்படிங்கிறது கேட்பாங்க. உங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது வழங்கப்படும். ஸோ அதனால இத பேஸா வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்கிக்கோங்க. உடனடியா இந்த ரேஷன் கார்டு அப்படிங்கிறது விண்ணப்பிச்சீங்கன்னா, இன்னும் பல ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா குடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து தேவைப்படும். ஸோ அதனால மறக்காம இத பண்ணி வச்சுக்கோங்க. மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா இதற்கான பணிகள் எல்லாம் தீவிரமடைஞ்சு, ரேஷன் கார்டு முடிஞ்ச அளவு 1 மாதத்திற்குள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். இன்னும் ஓரிரு நாட்கள்ல விஜய் அவர்கள் வந்து சிஎம்மா பதவி ஏத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மே 15ஆம் தேதிக்குள்ளதாகவே இந்த உரிமை தொகை சம்பந்தமாக அப்டேட் பார்த்தீங்கன்னா, வெளியாகும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயிலான எக்ஸ்ப்ளைனும் குடுத்துருவாங்க. விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அதுவுமே வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணி அப்டேட்ல இருங்க. ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. ஸோ அனைத்து அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த உரிமை தொகை ஸ்கீம் மட்டும் அறிவிக்கல. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 6 சிலிண்டர் வந்து இலவசமா குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதேமாரி பயிர்க்கடன் பார்த்தீங்கன்னா, தள்ளுபடிக்கான அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வந்து ரூ. 4,000 அப்படிங்கிறது மாதந்தோறும் குடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கீம் திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா, 1 பவுன் பார்த்தீங்கன்னா தங்கம் ப்ளஸ் இது போக பட்டு சேலை இலவசமா சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு மோதிரம் பார்த்தீங்கன்னா, இலவசமா கொடுக்கப்படும் அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே தனித்தனியான ஆவணங்கள் மற்றும் நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். ஏன்னா தமிழக அரசு சிஎம் அவர்கள் அதாவது விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நெறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப் போறாங்க. இது எல்லாமே நீங்க கிளைம் பண்ணிக்கணும், வாங்கிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா அப்டேட்ல கரண்ட்டா இருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் குடும்பத் தலைவிக்கு ரூ. 2,500 உரிமைத் தொகை வழங்குவதோடு, கூடுதலாக பார்த்தீங்கன்னா 200 யூனிட் இலவச மின்சாரமும் பார்த்தீங்கன்னா தற்போது அறிவிச்சிருக்காங்க. மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து சேவை தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அமல்படுத்த போறதா தேர்தல் வாக்குறுதியில குடுத்திருந்தாங்க. ஸோ அது கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 200 யூனிட் மின்சாரம் பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம போய் பார்த்துக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த 200 யூனிட் இலவசமா கிடைக்கப் போகுது மற்றும் யாரெல்லாம் இனி கரண்ட் பில் கட்ட தேவையில்ல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். இதுவரைக்கும் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரூ. 2,500 உரிமைத் தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்த வகையான ரேஷன் அட்டை கிடைக்கும், 100% உறுதியாக எந்தெந்த வகையான மக்களுக்கு வங்கியில கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான இலவசங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.